Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebra Example 3.7 பார்க்கலாம். Question பாருங்க. Solve x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதை வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈக்குவல், இதுக்கு இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு மூணு ஈக்குவேஷனை ஈக்குவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் தனித்தனியாக மூணு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் பை 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 6 ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய்ங்கிற வேரியண்ட் ரெண்டும் நியூமரேட்டரில் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. அப்படியே எல்லாத்தையும் ஒரு பக்கம் வேரியண்ட் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்டெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிட்டு நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். பாருங்கள், இங்கே எக்ஸ் பை 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது. ஒய் பை 6 வந்து பார்த்திங்கன்னா 1ஓட ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும். இப்போ மைனஸ் ஒய் பை 6 இஸ் ஈக்குவல் டு இந்த 1, இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆகிடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் பை 2 மைனஸ் ஒய் பை 6 இருக்கா. நமக்கு டினாமினேட்டர் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்தால் தான் நம்ம ஒன்றா இருந்தால் தான் இது இந்த பக்கம் கொண்டு போக முடியும். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 6 இருக்குது. இப்போ 2 6ஆக மாற்றணுன்னா நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகிடும். அப்போ கீழே மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், 3 × x 3x மைனஸ் y டிவைடட் ஹோல் டிவைடட் பை 2 3s are 6. இதுவும் 6 ஆகிடுதா. அப்போ ஒரே 6ஆக எழுதிக்கலாம். ஹோல் டிவைடட் பை 6ன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2. பார்த்திங்கன்னா 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்க 6 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். 2 6 are 12. இப்போ 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ரெண்டு எடுத்துக்கலாமா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன வேரியண்ட் இருக்குன்னா ஒய்யும் ஜட்டும் இருக்குது. அப்போ ஒய்யும் ஜட்டும் வர மாதிரி ஒன்று எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒய் டேர்ம் இருக்குது, இதில் ஜட் டேர்ம் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா. பாருங்கள், ஒய் பை 6 + 1 இஸ் ஈக்குவல் டு ஜட் பை 7 + 2ன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி ஒய் பை 6 அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த z பை 7 ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது மைனஸ் z பை 7 ஆகிடும். தட் ஈக்குவல் டு 2 + 1 இந்த பக்கம் வரும்போது -1 ஆகிடுது. இப்போ பாருங்கள், எல்சிஎம் 6க்கும் 7க்கும் காமன் நம்பர் என்ன இருக்குது? எதுவும் இல்லை. அப்போ 6 7s are 42 போட்டுட்டு இதை இங்கே 42 வரணும்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதையும் 7ஆல் 7y மைனஸ் இங்கே 42 வரணும்னா 6ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6z is equal to 1. பாருங்கள், 7y minus 6z is equal to 1 into 42 42. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது சால்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரே ஈக்குவேஷனாக டினாமினேட்டர் இல்லாத ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். இப்போ y by 3 plus z by 2 is equal to 13 இருக்கா. இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 6 வரும். இப்போ இது 6ஆக மாற்றணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2y ப்ளஸ் இதை 6ஆக மாற்றணுன்னா 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3z ஈக்குவல் டு 30. இப்போ 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 13 இன்ட்டு இங்கே டிவிஷனில் இருக்க 6 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 6 3s are 18. 8க்கு ரிமைண்டர் 1 6 are 6 78. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனும் பாருங்கள், இங்கே 7y மைனஸ் 6z இருக்குது, இங்கே 2y ப்ளஸ் 3z இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே yz டேர்ம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு டேர்மை கேன்சல் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாமா. பாருங்கள், எதை கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும்? இது 7y, இங்கே 2y இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6z, இங்கே 3z இருக்குது. அப்போ இதை வந்து இசட்டை கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இந்த ஹோல் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6z வந்துடும். நான் இங்கே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு குழம்பாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 7y மைனஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 42. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் இந்த இடத்துல 6z வரணும்னா இந்த மொத்த ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 2 2s are 4y
ப்ளஸ் 3 2s are 6z is equal to திருப்பி 2ஆல் 78 into 2 எவ்வளவு 8 2s are 16 6க்கு 1 7 2s are 14 15 156 156 இப்போ இது சால்வ் பண்ணிக்கலாமா அப்போது பாருங்க இந்த மைனஸ் 6z ப்ளஸ் 6z இப்போ ப்ளஸ் பண்ணால் போயிடும் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 11y ஈக்குவல் டு 8 9 198 வரும் இதுலேருந்து y கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ y இஸ் ஈக்குவல் டு 198 by 11 தட் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா 19ல் 111 இருக்கும் ரிமைண்டர் 8 இருக்கும் 8 11s இருக்கும் y இஸ் ஈக்குவல் டு கிடைச்சிருச்சு y-ஐ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் போட்டு z கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் போடலாமா 3ல் போடலாமா substitute y is equal to 18 in equation 3ல போடலாம் equation 3 வந்து 2 into y எவ்வளவு 18 plus 3z equal to 78 2 into 18 எவ்வளவு 8 2s are 16 6க்கு remainder 1 1 2s are 2 36 36 plus 3z is equal to 78 3z equal to 78 இங்கே plus 36 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் minus 36 ஆகிடும் இப்போ 3 is z equal to 78 minus 36 எவ்வளவு 2 42 மைனஸ் பண்ணால் 42 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் போயிடும் இப்போ பாருங்கள் 4ல் 1 2 இருக்க 1 3 இருக்கா மீதி 1 இருக்கும் இதோட சேர்ந்தா 12 4 3s are 12 அப்போ z-ஓட வேல்யூ என்ன 14 இப்போ z-ஓட வேல்யூ கிடச்சிருச்சு y-ஓட வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு x-ஓட வேல்யூ வேணும் x எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் x இருக்குது இப்போ இங்கே y-க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x-ஓட வேல்யூ கிடச்சிரும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் y is equal to 18 in equation 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பண்ணுங்க 3x minus 18 is equal to 12 3x is equal to 12 இந்த பக்கம் இருக்க minus 18 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது plus 18 ஆகிடும் 3x is equal to 30 x is equal to 30 by 3 x is equal to 10 இப்போது நமக்கு xும் கிடச்சிருச்சு yயும் கிடச்சிருச்சு zும் கிடச்சிருச்சு therefore x is equal to 10 y is equal to 18 z equal to 14 இதுதான் நமக்கு கேட்ட ஆன்சர் that's it thank you